ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி மசாலா பொரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது கூட வந்து நல்ல துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், அதுக்கப்புறமா மல்லித்தலை நான் சேர்த்துருக்கேன். என்ன காய்கறி அப்படின்னா வந்து பச்சையை நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி எது வேணால், மாங்காய் சேர்த்துக்கலாம், இது கூட பீட்ரூட் சேர்த்துக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேறு எந்த எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரீட் கடையிலலாம் கிடைக்கக்கூடிய மசாலா பொரி வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வறுப்போம் இல்லையா பொரி, அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்ட்ரீட் கடை மசாலா பொரி ரெடி ஆகிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இது ஒரு விஷயம், இதை செஞ்சுட்டு நம்ம உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள நீரெல்லாம் வந்து அந்த பொரியில் இறங்கிடுச்சுன்னா வதங்கிடும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ உடனே செஞ்சு உடனே ரெடி பண்ணி உடனே சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.